பிரியங்கா வந்து ஷாக் ஆயிடுறாங்க. இல்லை நீங்கள் பேசாதீங்க பிரியங்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லாருக்குமே செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒன்று இருக்கு. மணிமேகலை பிரியங்கா இஷ்யூல பிரியங்காவுக்கு ஆதரவா குரேஷியும் சுனிதாவும் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறது தான் இன்னைக்கு சோஷியல் மீடியாவோட ட்ரெண்டிங்கா இருக்கு. இந்த பிரச்சனையில என்ன நடந்தது அப்படிங்கறத பேசுறாங்க. டைரக்ட் அட்டாக்காவே மணிமேகலை என்னைக்கு அவங்களோட கோவத்தை வெளிப்படுத்தினாங்க அப்படிங்கறதையும் பேசுறாங்க. மணிமேகலை இன்ஸ்டா போஸ்ட்ல இந்த மாதிரி குவிட் பண்ண போறேன் அப்படின்னு போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. முன்னாள் ஆங்கர்ஸ் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. அதுல குரேஷும் ஒரு ஆள் குரேஷும் வந்து சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கமெண்ட்டை போடுறாரு. இந்த கமெண்ட்டுக்கு மணிமேகலை எந்த ரியாக்டும் பண்ணல. ஆனா மத்த கமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நல்லா ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. மணிமேகலையோட ஃபாலோவர்ஸ் எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குரேஷிக்கு நீ வந்து ஒரு பிரியங்காவோட சொம்பு அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் அவருக்கும் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த கமெண்ட்டை டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அந்த நாள், அதாவது மணிமேகலை பிரியங்கா மேல கோவப்பட்ட அந்த நாள் என்னைக்கு அப்படின்னு சொல்றாங்க. திவ்யா துரைசாமி அப்படிங்கிற அந்த வாழை ஆக்ட்ரஸ் வந்து எலிமினேட் ஆகுறாங்க. இந்த எலிமினேட் ஆகிற அந்த ஆக்ட்ரஸ் பத்தி சில வார்த்தைகள் பிரியங்கா பேசலாம் அப்படின்னு முன்னரும்போது மணிமேகலை குறுக்கிட்டு நீ இதோட நிறுத்திக்கோ, இதுக்கப்புறம் பேசாத அப்படிங்கிற மாதிரியான டைரக்ட் அட்டாக்காவே ஆன் ஏர்ல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கும்போது சொல்லிடுறாங்க. இதுல கோவப்பட்ட பிரியங்கா அந்த செட்டை விட்டு அன்னைக்கு கிளம்பிடுறாங்க. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் இந்த பிரச்சனையால ஷூட்டிங் நடக்கல அப்படின்னு குரேஷி சொல்றாரு. குரேஷி தன்னோட வீடியோல சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான். அவங்க சீனியர் ஆங்கர் கொஞ்சம் அவங்க கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாம் அப்படிங்கறத தான் பூசி முழுகி பேச நினைக்கிறாரு. நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி, இவ்வளவு ரியாக்ட் பண்ணிருக்க தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு. ஆனா அவரோட கமெண்ட் செக்ஷன்ல தொடர்ந்து இந்த சீசனை கம்ப்ளீட்டா வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சில ஆடியன்ஸோட கமெண்ட்ஸை பார்க்க முடிஞ்சது. அதுல முக்கியமா நாங்க ஷோ ஃபுல்லா பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், அன்னைக்கு நடந்தது மட்டுமே பிரச்சனை கிடையாது, பிரியங்கா தொடர்ந்து அந்த ஆங்கரிங் பொசிஷனை வந்து அவமதிக்கிற மாதிரியும் நிறைய இன்டரப்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, அவங்கள கொச்சைப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. இதனால அவங்களோட வேலையை செய்ய முடியாத மன கஷ்டத்துல தொடர்ந்து அவங்க ஃபுல் சீசனுமே அப்படி இருந்ததுனால தான் அன்னைக்கு அவங்க அப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சில கமெண்ட்ஸை பார்க்க முடிஞ்சது. குரேஷி ஆகட்டும் சுனிதா ஆகட்டும் 2 பேரும் பேச நினைக்கிறது அன்னைக்கு நடந்த விஷயத்தை பற்றி மட்டும்தான். பிரியங்கா நீங்க பேசாதீங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்க கூடாது அப்படிங்கிறதும், அடுத்த வாரம் ஷூட்டிங் நடக்கும்போது இந்த பிரச்சனையை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுறலாம், நீங்க இனிமே பேசுங்க அப்படின்னு ஜாலியா பேசி அது ஒரு காமெடியான கண்டென்ட்டா மாத்தி கண்டினியூ பண்ணிக்கலாம் ஷூட்டை அப்படின்னு எல்லாரும் மணிமேகலை இன்சிஸ்ட் பண்ணாங்க. பிரியங்கா கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கிற மாதிரியான துணியில சொன்னதுவாகவும், அப்படியெல்லாம் என்னால அவகிட்ட பேசி இருக்க முடியாது, நான் போய் பிச்சை எடுத்தாலும் பிச்சை எடுப்பேன், இந்த மாதிரி வேலையை என்னால பண்ண முடியாது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டு அங்கிருந்து குவிட் பண்ணதா சொல்றாங்க. அட் தி எண்ட் ஆஃப் தி டே இது வந்து ஒரு கார்ப்பரேட்ல சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் குரேஷியும் சுனிதாவும் பேசுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இது போக விஜய் டிவியோட ஒரு முக்கியமான ஆங்கர் நிறைய முக்கியமான ஷோஸ் ஆங்கர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆங்கருக்கு இந்த மாதிரி நெகட்டிவிட்டி பரவும் போது பாக்குற மக்களுக்கு இவங்க ஆன் ஸ்கிரீன் வந்தா எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக விஜய் டிவியே இந்த மாதிரி இந்த ஷோல இப்படி நடந்தது அப்படிங்கறத நீங்க உங்களோட யூடியூப் சேனல்லையும் சோஷியல் மீடியா ஹேண்டல்லையும் பேசுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருக்கு இவங்க ரிலீஸ் பண்ற எல்லா வீடியோவுமே. ஆனா ஷோவை கண்டினியூவா பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு நல்லாவே தெரியும் யார் மேல தப்பு இருக்கு அப்படிங்கறத. அதை நம்ம குரேஷி அவர்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல நல்லாவே நம்மளால பார்க்க முடியுது.